ஆனந்தி, என்ன விஷயமா பேசணும்னு சொன்ன? நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. ஆ, நானே உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும்னு இருக்கேன். சமீப காலமா நீங்க என்கிட்ட நடந்துக்கிற முறையே சரியில்லை. எதை சொல்ற இப்போ? நான் உங்களை ஒரு நல்ல நண்பனா நினைச்சுதான் பழகிட்டு இருக்கேன். உங்க மனசுல இப்ப என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. ஏற்கனவே நான் கார்த்திகை புரிஞ்சுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். இப்போ உங்களையும் என்னால புரிஞ்சுக்க முடியல. நீங்க நடந்துக்கிற விதம் தப்பா இல்ல ஏன் கண்ணுக்கு தான் எல்லாம் தப்பா படுதான்னு எனக்கு எதுவுமே தெரியல. இல்ல, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயத்தை தான் இப்போ நீ பேசுற. ஆனந்தி, இப்போ எதுக்கு உனக்கு எவ்வளவு குழப்பம்? இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னோட ஃப்ரெண்ட். பட் கடைசி வரைக்கும் வெறும் ஃப்ரெண்டாக தான் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லைல்ல. நினச்சி பாரு, கல்யாணமாகி உனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கல. இதோ இன்னும் கொஞ்ச நாள் டைவர்ஸ் ஆக போகுது. அப்புறம் கார்த்திக் போயிடுவான். அந்த இடம் வெற்றிடம் தானே, அதை நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தப்பு எதுவும் இல்லையே. என் மனசை நான் உன்ட்ட நேரடியாக எதுவும் சொல்ல வேண்டாம், நீயே புரிஞ்சுப்பேன் தான் என் மனசை உன்ட்ட கொஞ்சமா வெளிப்படுத்தினேன். பாரதி, ஸ்டாப் இட். நான் உங்களை ஒரு நல்ல நண்பனா தான் பாக்குறேன். இப்போ கூட நீ உன்னோட பார்வையை மாத்திக்கலாம். கார்த்திகை தவிர என் மனசுல நான் வேற யாரையும் நினைச்சது இல்ல. அவன் நீ வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டா ஆனந்தி. அவர் மனசை மாத்த முடியும்னு எனக்கு தெரியும். அதேதான், ஓ மனசை மாத்த முடியும்னு எனக்கு தோணுது. காதல் என்னைக்குமே மாறாது. அப்படி மாறினா அது காதலா இருக்காது. ஆனந்தி, பி பிராக்டிக்கல். பாரு, கார்த்திக் உன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமே விலகி போயிட்டே இருக்கான். நீயே சொல்லியிருக்கல, ஒரு கணவனா உன்ட்ட இன்னும் நடந்துக்கலன்னு. அப்புறம் என்ன? அதுதான் நான் பண்ண பெரிய தப்பே. அந்தரங்கமான விஷயங்களை எவ்வளவு நெருங்கிய நண்பனா இருந்தாலும் அவன் கிட்ட ஷேர் பண்ண கூடாதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு ஆண் கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை சொல்லவே கூடாது. இதெல்லாத்தையும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நெருங்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. ஏய், கோவப்படாத. நான் சொல்றத கொஞ்சம் நீ தனமா கேளு. கார்த்திக் போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண பாரு. சரி, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். உனக்கு என்ன பிடிச்சு உன்னோட எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் என்னால் பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு வர வரைக்கும் ஒரே வீட்டில் இருப்போம். லெட்ஸ் லிவ் டுகெதர். நான் சொல்றது உன் மர மாட்டேங்க ஏறலையா? லைஃப்ல எனக்கு ஒரே ஒரு ஆண் தான், அது கார்த்திக் மட்டும்தான். உன் பேச்சு நடவடிக்கை எல்லாமே நான் ஏதோ செக்ஸ் கலர் மாதிரி நீ சொல்றல. கார்த்திகோட அன்புக்காக மட்டும்தான் நான் ஏங்கிட்டு இருக்கேன். மற்ற விஷயங்கள் எல்லாமே 2ஆம் பட்சம் தான். இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும். ஆனா உன்னோட அடி மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனந்தி. We are all normal human beings. சராசரி மனுஷங்களுக்கு இந்த உணர்வு தப்பு கிடையாது. திருமணத்துக்கு அப்புறம் ஒரு ஆண் ஆணா இல்லைன்னா அந்த லைஃப் முழுமையா இருக்காது. ஆனந்தி, பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் இப்படி பேசுற நீயே இப்படி கட்டுப்படித்தனமா யோசிக்கிற பாரு. இது நான் எதிர்பார்க்கல ஆனந்தி, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. பெண் உரிமை, பெண் விடுதலைன்னு பேசினா எப்படி இருக்கணும்? இதெல்லாத்தையும் காரணமா வச்சு ஒழுக்கத்தை மீறதும் ஒரு வகையில அடிமைத்தனம் தான். நாம செய்யற எல்லா விஷயத்துக்கும் நம்மளால நியாயம் கற்பிக்க முடியும். ஆனா அதுக்கு நம்ம சந்தோஷம் தராது. முதல்ல இதை நீ புரிஞ்சு. வேண்டாம் பாரதி, உன் பார்வை தப்பா இருக்கு, உன் நோக்கமும் தப்பா இருக்கு, என்ன புரிஞ்சிட்டு இருக்க விதமும் தப்பா இருக்கு. கார்த்திக் என்னை விட்டு போனாலும் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலையில இல்ல. இனிமே என்கிட்ட இந்த மாதிரி பேசுறதும் பழகுறதும் தயவு செஞ்சு நீ நிறுத்திக்க. இன்னொரு தடவை உன் பார்வை என் மேல தப்பா விழுந்துச்சு, அப்புறம் உனக்கு எந்த மரியாதையும் இருக்காது. புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. சோ மேனகா கேஸ்ல ரேகாவால நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் அவ கூடவே புதைஞ்சு போச்சு. நாம எதிரிய குறைவா எடை போட்டுட்டோம். ஆமா ரைட் பாண்டியன்? சார், ரேகாவை நாம ரூட் மாத்தி கூட்டு வந்தது அப்ப எடுத்த திடீர் முடிவு. அது எப்படி சம்பந்தப்பட்டவங்களுக்கு போய் சேர்ந்ததுன்னு தான் எனக்கு புரியல. அதுக்கு 2 வழிகள் தான் இருக்கு. ஒன்னு, ஆரம்பத்துல இருந்தே போலீஸ் வேன் எங்க போகுதுன்னு தெரியாம வேனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து சந்தர்ப்பம் கிடைச்சதும் கொலைகாரன் ரேகா கதையை முடிச்சிருக்கணும். அண்ட் another one, சார், டிபார்ட்மெண்ட்லயே அவனுக்கு ஆளுங்க இருக்கணும். அப்படி பார்த்தா ரோட்ல நடந்த கலவரம் கூட அவனோட செட்டப் தான். எஸ், அப்படித்தான் நடந்திருக்கணும். எது எப்படியோ வெற்றிமாறன் கோட்டை விட்டுட்டான். அதனாலதான் இந்த சிச்சுவேஷன் சாங். தேங்க்ஸ் டு சந்திரபாபு. புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை.
வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. சோ வெற்றி மாறன் புத்திசாலி இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ், அபிங்கிறவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வெயிட் பண்ண சொல்லுங்க, வரேன். ஓகே சார். இப்பதான் ஃபோன் பண்ணாங்க, அதுக்குள்ள வந்துட்டாங்க. மேனகா கேஸ் விஷயமா தகவல் கொண்டு வந்திருக்கீங்களா? சரியா தெரியல சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி உங்க ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கோம், ஏதோ முக்கியமான விஷயம் கொண்டு வரேன்னு சொன்னீங்க. ஆமா, அது முக்கியமான விஷயம்னு தான் எனக்கு படுது. ஆனா எவ்வளவு தூரம் இது உங்க கேஸுக்கு உதவும்னு எனக்கு தெரியல. சரி, விஷயத்த சொல்லுங்க. வாட் இஸ் திஸ்? செல் நம்பர். அது தெரியுது. இது யாரோட நம்பர்? எதுக்காக இதை எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க? சார், நேத்து இந்த நம்பர்ல இருந்து எனக்கு நிறைய கால்ஸ் வந்திருந்தது. ஆனா அதை நான் சரியா கவனிக்கல. மிஸ்ட் கால்ஸை பார்த்து நான் அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணும்போது பல நேரங்கள்ல ரிங் போயிட்டு இருந்தது. பட் சில நேரத்துல ரீச்சே ஆகல. ஆனா இந்த காலை யாருமே அட்டென்ட் பண்ணல சார். இதெல்லாம் கூடவா சிபிஐ விசாரிக்கணும்? சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இதுல இருந்து எனக்கு 5 மிஸ்ட் கால்ஸ் வந்திருந்தது. அப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்காக தானே யாரோ ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் எந்த காலுமே வரல. நான் ட்ரை பண்ணும்போது இந்த நம்பர் எனக்கு கிடைக்கல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? எனக்கு என்னமோ இந்த நம்பர்ல இருந்து என்ன யாரோ காண்டாக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க சார். நீங்க எதை வச்சு அப்படி சொல்றீங்க? என்னோட உள்ளுணர்வு சொல்லுது சார். உள்ளுணர்வு? நீங்க ஒரு பிசினஸ் உமன், உங்களுக்கு பிசினஸ் சம்பந்தப்பட்ட கால்ஸ் வந்திருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் சார். ஆனா எந்த ஒரு பிசினஸ் மேனும் 5 தடவை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டாங்க. இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சார். பிரச்சனை இருக்கா? சரி, முதல்ல இந்த நம்பர் எந்த ஏரியால இருந்து வந்திருக்குன்னு பார்க்கணும். சார், அதை நான் விசாரிச்சுட்டேன். இந்த நம்பர் பாண்டிச்சேரி சரௌண்டிங்ல இருந்து வந்திருக்கு. அப்போ உங்க யூகம் சரியா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ தான் ஃபோன் பண்ணிருக்கணும். ஒருவேளை தோழர் பாலகிருஷ்ணா கூட இருந்திருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் சார். அதுவும் ஒரு ஆபத்தான நிலையில இருந்திருக்கலாம். என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கலாம். புரியுது. யாராலேயோ கடத்தப்பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல அடைச்சி வைக்கப்பட்டு அங்க தனக்கு கிடைச்ச செல்போன் மூலமா உங்களை கான்டாக்ட் பண்ண பார்த்திருக்கணும். இதுதானே உங்க யூகம்? ஆமா சார். நீங்க ஏதாவது உடனே ஆக்ஷன் எடுக்கணும் சார். கவலைப்படாதீங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. சார், ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் சார். கொஞ்சம் ஏதாவது சீக்கிரமா பண்ணா நல்லா இருக்கும் சார். நிச்சயமா நாங்க வேகமா செயல்படுவோம். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். போலாம் 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 சார். எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ? எங்கே? பாண்டியன் சார், இந்த நம்பர் யார் பேர்ல வாங்கியிருக்கு, எந்த ஏரியால வாங்கியிருக்கு, இதோட ஃபுல் டீடைல்ஸ் உடனே எனக்கு வேணும். கரெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார், இந்த டீடைல்ஸ் கிடைச்சதுன்னா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடைச்சாலும் கிடைக்கலாம். மிஸ் அபி ஏன் சார் இந்த கேஸ்ல இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க? அவங்க தானே சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டாங்க. அவங்க பக்கம் நியாயம் இருக்கலாம் இல்லையா? சார், அபியே டிராமா போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியும் இருக்கலாம். என்ன சார் அப்படியும் இருக்கலாம்னு சொல்றீங்க, இப்படியும் இருக்கலாம்னு சொல்றீங்க? மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி. நம்ம சிபிஐக்கும் தித்தாங்கடத்துக்கு தறி கிடத்துக்கு தத்தி தாங்கடத்துக்கு தறி கிடத்துக்கு தலாங்கதும் தலாங்கதும்.
பாட்டின்னு கூப்பிடு என்ன. இடுப்பு விட்டு இறங்குதா பாரு, போ போ. பாட்டின்னு கூப்பிடு. அடிச்சே, போ போய் பாட்டின்னு கூப்பிட்டு போ. சொன்னா கேள, போ. ம், தண்ணி தாகம், அதான். நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்றேன்ல. என்ன சம்பந்தி? அப்படி கூப்பிடாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லணும்? உங்க நாடகத்தை எல்லாம் இங்க இருக்கிற மத்தவங்க கிட்ட வச்சுக்கோங்க, என்கிட்ட வேண்டாம். எனக்கு பிடிக்கலன்னு 1000 தடவை சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. எல்லாம் இங்க இருக்கிறவங்க கொடுக்குற இடம். என்ன நடந்ததுன்னு சொல்லாம இப்படி பேசினா எனக்கு எப்படி புரியும்? இந்த ஜென்மத்துல எதுவுமே புரிய போறது இல்லடா. என்னங்க நடந்தது? அது ஒண்ணும் இல்ல அபி. குழந்தை தூங்கிட்டு இருந்தானா, நான் அப்படியே கவனிக்காம விட்டுட்டேன். அவன் எந்திரிச்சு உங்க அம்மா ரூமுக்கு போயிட்டான். ஏக்கா இதுக்கு இப்படி பிரச்சனை? அவங்க சொன்னா அப்படியே நம்பிடுவியா? அப்ப என்ன பிரச்சனை நீயா சொல்லு. அவங்களே வலுக்கட்டாயமா குழந்தைய கூட்டிட்டு வந்து என் ரூம்ல விட்டுருக்காங்க. அந்த குழந்தை தயங்கி நிக்குது. இந்த அம்மா போன்னு சைகை காட்டுறாங்க. ஐயோ, சத்தியமா அப்படிலாம் எதுவுமே செய்யல அபி. குழந்தை தெரியாம அம்மா ரூமுக்கு போயிடுச்சு. அதை நான் தூக்குறதா வேண்டாமான்னு தயங்கி தயங்கி வாசல்லையே நின்னு அதை பார்த்து உங்க அம்மா தப்பா நினைச்சிட்டாங்க. எங்க குழந்தை அம்மா ரூம்குள்ள போனா போய் தூக்க வேண்டியதானே? தூக்கலாம் தான் நினைச்சேன் ஆர்த்தி. ஆனா அதுக்குள்ள உங்க அம்மா பார்த்துட்டாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன் ஏன் இப்படி போய் சொல்றீங்க? குழந்தை அம்மா ரூம்குள்ள போனா சொல்லிட்டு போய் தூக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு சைகை காட்டுறீங்க? ஐயோ, சைகையில எதுவும் காட்டலமா. சைகை காட்டலையா? பார்த்தவ நான் சொல்றேன். இல்லன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? எல்லாம் என் தலை எழுத்து, எல்லாம் ஒன்னால தாண்டா, ஒன்னால தாண்டா. உன்னை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு ஊர்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் கெட்ட பேர் வாங்க வேண்டியது. போவியா? உங்க ரூம்குள்ள போவியா? போவியா? எதுக்கு குழந்தைய போட்டு அடிக்கிறீங்க இப்போ? நடிக்கிறான்னு சொல்றேன், புரிய மாட்டேங்குதே. இது நல்லா இருக்க நாயம். எங்கேயோ போற மாதிரியாத்த என்ன கொஞ்சம் பாராட்ட மாதிரி ஏன்ட்ட காமிக்கிற? கோவத்தை அங்க காமி. அம்மா, அப்படியே அவங்க தப்பு பண்ணிருந்தாலும் மன்னிச்சிடு. பாவம் குழந்தை என்ன பண்ணும்? அவங்க மேல காட்டுற பாசத்துக்கு எல்லாம் ஒரு நாள் அனுபவிக்க தான் போறீங்க. அவங்க என்ன நம்ம கூடயே இருக்க போறாங்க? கொஞ்ச நாள் தானே. பாஸ்கர் ஊர்ல இருந்து வந்ததும் அவங்க போயிடுவாங்க. இதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய ஆர்ப்பாட்டம்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. புரியாதே, புரியவே புரியாது. மறுபடியும் பட்டாதான் புரியும். இது பாருங்க, இன்னொரு தடவை இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு மத்தவங்க கிட்ட ஒட்டின மாதிரி என்கிட்ட ஒட்டணும்னு நினைக்காதீங்க. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அபிக்கண்ணு, அம்மா திட்டினதுக்கெல்லாம் நான் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு உடனே போயிட மாட்டேன். நீ கவலைப்படாத. என் உயிர் போறதுக்குள்ள நல்ல விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறேன். பாலை காய்ச்சிட்டேல்ல, நான் குழந்தைக்கு பாலை குடிச்சிட்டு வரேன். வா. அபி, ஒன்னும் கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். நடந்த சம்பவத்தை வச்சு கற்பகத்துக்கு இன்னும் கோவம் தனியில்லை. அதான் பாக்குறது எல்லாமே தப்பா தெரியுது. இல்லப்பா, தப்பு அம்மா மேல இல்லப்பா. இவங்களும் கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஏதாவது பண்ணிருப்பாங்க. உடம்பு சரியில்லாம இருக்காங்களேன்னு என்னால ஒண்ணும் சொல்ல முடியல. கொஞ்ச நாள்ல பாஸ்கர் வந்ததும் அவங்களை கூட்டிட்டு போயிடுவாரு. அது வரைக்கும் நான் தான் பொறுத்துக்கிட்டு இருக்கணும். சரிம்மா, நீ எல்லாத்தையும் மறந்துட்டு போய் தூங்குமா.